வணக்கம். எங்கள் பங்கேற்பாளர்கள் மற்றும் அவர்களின் சிறிய உதவியாளர்கள் புதிய சவாலிற்கு தயாராக உள்ளனர். அவர்கள் சர்வ சமையல் போராட்டத்தில் போராட வேண்டும். நம்முடைய சூப்பர் ஷெஃப் பணிகளை தேர்வு செய்வார். பங்கேற்பாளர்கள் அதை சமைக்க வேண்டும். போராட்டம் எளிதாக இருக்காது. உங்கள் சிறந்த சமையல் திறன்களையும் கற்பனையையும் காட்ட வேண்டும். ஏனெனில் எங்களை போன்ற சமையல்காரரை ஆச்சரியப்படுத்துவது அதளவுக்கு எளிதாக இல்லை. ஆனால் அதை புரியக்கூடிய அணி வெற்றி பெறும். எங்களுடன் இருங்கள். இது நிச்சயம் மகிழ்ச்சியாக இருக்கும். அருமை. இது ஒரு கடினமான தேர்வு. நண்பர்களே, எனக்கு தெரியும். எனக்கு ஒரு ஹாட் டாக் வேண்டும். ஸ்கேன் முடிஞ்சு விட்டது. ஒரு திட்டத்தை உருவாக்குகிறோம். ஏய், இரும்பு கட்டை, என்ன செய்கிறாய்? முசைக்கிய போர்ஸ் கிடைச ஒயிட் டேஸ். ஓஹோ, என்ன நடக்கிறது? பார்னி, நீ எங்க போற? அப்பா, உன் செல்லப்பிராணியை அமைதிப்படுத்து. ஓ சரி, ஒரு நிமிஷம். பொத்தான் எங்கே? சுமார். அது வேலை செய்தது. நான் உன்னை பிடிச்சேன். பார்னி, என்னுடைய நல்ல நண்பா, உன் இடத்துக்கு திரும்பு. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். யாரும் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள். நாம் செல்லும் சேர்ந்து சமையல் செய்கின்றோம். நமக்கு மா தேவைப்படுகிறது. அதை ஆழமான பாத்திரத்தில் ஊற்றிக்கொள்கிறோம். 2 கூட முட்டைகளை உடைத்து பாலை ஊற்றுகிறோம். எல்லாவற்றையும் குழைப்பது. ஆமாம், அதை செய்கிறேன். அழகு. நன்றி பார்னி. ஓஹோ, நாம் எங்கள் மாவை பல துண்டுகளாக வெட்டுவோம். இதையெல்லாம் இச்சிறிய பாத்திரத்தில் வைப்போம். பார்னி, கொஞ்சம் நெருப்பு சேர்க்க. ஓய், நாமும் எதையாவது செய்ய வேண்டும். ராபின், பாரு. பணி தெளிவாக உள்ளது. நமக்கு சீஸ் தேவை. அருமை. சீஸ் கிடைத்து விட்டது. இதை இப்படி அரைகிறது. சில துளிகள் உணவு வண்ணம். எல்லாவற்றையும் மெதுவாக கலக்க, பல வண்ணங்கள் உருவாக்க. சீஸை உருக்க நெருப்பு சேர்த்தல். இந்த பலவண்ண சீஸை ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து வெட்டுகிறேன். பாருங்கள், அதை கவனமாக குச்சியில் வைக்கிறேன். தண்ணீரை கிழங்கில் மூழ்க வைத்து அதை அப்பளம் பொடியில் உருட்டி பொரிக்க விடுவது. அதை பார்க்க நமக்கு கொஞ்சம் கேட்சப் மற்றும் மஸ்டர்ட் தேவை. கண்டிப்பாக அது முடிஞ்சு விட்டது. ஆமா, ஒரு நிமிஷம். அதை நீங்களே சாப்பிட முடியாது. பாருங்கள், ஒரு பந்து. ஓடு. அது என்ன? இல்ல, காத்திரு. ஓ, பார்னி, நீ என்ன செய்தாய்? சரி, சமையல் செய்வோம். இங்கே நம் பண்ணி இருக்கிறது. அதை 2 துண்டுகளாக வெட்டுகிறோம். ஒரு மர செடையிலை, சில தக்காளி துண்டுகள், ஒரு சுவையான இறைச்சி சாசேஜ். அதுக்கு மேல் கேட்சப் மற்றும் மஸ்டர்ட் ஊற்றுகிறேன். அருமை. எல்லாமே தயார் போலவே. பார்னி, இதை முயற்சி செய். ஓ, வேறொன்னை நான் நினைத்திருக்கிறேன். நாம் ஒரு சுவாரஸ்யமான தகவலை சேர்ப்போம். முடிஞ்சது. சரி, நாம் தொடங்குவோம். என்ன அழகு. உன்னை காண்டு என்ன சுவை இருக்கும் என்று பார்க்கலாம். நல்லது. ருசியான ஹாட் டாக். என்ன இருக்கீங்க? ஆர்வமாக தெரிகிறது. ஓ, அந்த சீஸ் இழுப்பை பாருங்கள். உண்மையான விருந்து. இது மிகவும் சிறந்த உணவு பாத்திரம். எனக்கு இது பிடிக்கும். யோஹோ, நாங்க தான் சிறந்தவர்கள். அப்படியா? பங்கேற்பாளர்களே, எனக்காக சாக்லேட் செய்யுங்கள். வாவ், நமக்கு கிடைச்சிட்டது. எனக்கு ஏதோ இருக்குது. பார்னி, உன் பார்வைக்கேற்ப. அடுத்து எல்லாவற்றையும் அரைத்து விடுவோம்.
ஓஹோ, ஓ, அது நன்றாக இல்லை. நீங்கள் சரியாக உள்ளீர்களா? ஓ பார்னி, வா, அத பாரு, ஒரு சாக்லேட் பார். அதனோட என்ன செய்ய வேண்டும் என நான் அறிவேன். அதை ஒரு கிண்ணத்துல வைத்து உருக்கேன். முடிந்தது. ஓ பார்னி, அதுதான் நமக்கு தேவை. சாக்லேட்டை பானியில் ஊற்றுகிறேன். அப்படியே கவனமாக. சிறப்பாகவே உள்ளது. அதுதான் எனக்கு வேண்டியது. நம்மிடம் நியூட்டலா மற்றும் சாக்லேட் சிரப் உள்ளது. அதை ஒரு சிறப்பு அச்சில் ஊற்றுகிறோம். நிறைய இது ருசிகரமாக உள்ளது. நியூட்டலா அற்புதமாக உள்ளது. அந்த வகையில் வேலை செய்யவில்லை. அவரை நிறுத்த வேண்டும். ஓ, அது நல்லதாக இல்லை. கேளுங்கள், நான் ஏதையா யோசித்திருக்கிறேன். நல்ல யோசனை. அரைக்குறையாக முடிக்க இங்கே யாரும் இல்லை. இப்போது சில வேடிக்கை வாங்கிடலாமா? கூரே, இது ஒரு பெரிய வெற்றி. எல்லாம் தயார். ஓ, ஒரு அலாரம். வெளியே போவோம். ஆஃப்கர், நாம் ஓடிவிட்டோம். ராபின், அது கண் கவர் தோற்றம். இது எங்கள் பொருட்கள். அப்படிதான், மிகுந்த இனிப்புகள். அப்படியா? அது மிகச் சிறப்பு. சரி, நம்முடைய சாக்லேட் தயார். எப்படி அழகாக வந்திருக்கிறது பாருங்கள். ஒரு சாக்லேட் நாய் ஒரு வீட்டில் உள்ளது. என்ன அழகு! அடடா, பெரிய சாக்லேட் முட்டைய பாருங்கள். உள்ள என்ன இருக்கிறது? ஆச்சரியம், அதிகமான ருசியான பொருட்கள். அற்புதம். நீங்கள் கைது செய்யப்பட்டுள்ளீர்கள். இந்த பொருட்கள் திருடப்பட்டவை. இல்ல, உள்ளும் கூட இருக்கு. நாய் வென்றது. எவ்வளவு மகிழ்ச்சி பார்னி, நாங்கள் சிறந்தவர்கள். கடைசி பணி, ருசியான காக்டெயில். அருமை. சுவையான காக்டெயில் செய்ய என்ன தேவை என்பது எனக்கு தெரியும். ஒரு முழு குடையிலேயே ஆரோக்கியமான காய்கறிகள் மற்றும் எனக்கு ருசியான நாய் உணவு இருக்கிறது. இல்லை, நமக்கு காய்கறிகள் தேவை. இல்லை. ஓ, ஏன் நீங்கள் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறீர்கள்? நான் அறிவேன். என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். நீங்கள் அதை கொண்டு வர விரும்புகிறீர்களா? அதை வேண்டுமா? பிடிக்கவும். சரி, நாம் தொடரலாம். இதே அழகை பாருங்கள். நான் மிக அழகான காய்கறிகளை தேர்வு செய்தேன். அதை மிக்ஸியில் போட்டு ஆன் செய்கிறேன். இந்த ப்ராசஸை பார்க்குவது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. ஓ, என்ன இது? ஓ, நான் இப்போது சாப்பிட முடியும். என் கண்ணை அதிலிருந்து எடுக்க முடியவில்லை. மிக சுவையான பொருளை சேர்க்க மறந்துவிட்டேன். பரவாயில்லை, அதை சரி செய்வேன். முடிந்தது. மிக நன்றாக. இங்கே நமது கண்டெய்னரை காணுங்கள். நாமே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதை திறப்போம். வாவ், நீ அதை செய்ய முடியும் என்று எனக்கு தெரியாது. மூடியை நீக்கி கூடுதல் வாயு குப்பியிலிருந்து வெளியே வரும் என்பது போக கட்டாயம். வாய்ப்பாடில்லை. மிகவும் கவனமாக இருங்கள். இது மிகவும் புளிப்பாக உள்ளது. அதை ஒரு கலக்கியில் ஊற்றி சில தூள் மற்றும் சர்க்கரையை சேர்க்கிறேன். கொஞ்சம் மேலும் சில லாலிபாப்ஸ்கள் கூட. எல்லாவற்றையும் கலக்குகிறோம். அருமையான வேலை. என்னால் தாகமாகிறேன். ஓஹோ, பார்ட்டி. சரி, நான் இங்கேயே இருக்கிறேன். கெட்டதுதானே இருக்கிறது. ஆஹா, புகையாலே சுவாசிக்க முடியவில்லை. ஹாயோ, இது சிறப்பாக தெரிகிறது. முதலில் இதை முயற்சிப்போம். ஒரு சுவாரஸ்யமான சுவை. ஓ, என் மூளை. ஓ,
என்ன நடந்தது? நான் எல்லாவற்றையும் சரியாக செய்தேன். ஒருவேளை பிழைனா? ஹோம். நைஸ். இந்த வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். கீழே கருத்துக்களை தூக்கி போடவும். மேலும் எங்களின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.